அத்தை, உங்க மகன் கிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இந்த தொடுப்பு இப்ப வந்த தொடுப்பு மாதிரி தெரியல, ரொம்ப நாளா இருக்கிற தொடுப்பு மாதிரி இருக்கு. அத்தை, கல்யாண மண்டபத்துல அதான் அந்த பிரசன்னா சொன்னது நிஜம் அத்தை. துளசி அந்த ராத்திரி என் கூட தான் தங்குனா, நானும் அவளும் சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னானே, அது நிஜம். நான் நல்லவ, அவன் போய் சொல்றான்னு துளசி சொன்னதுதான் பொய். ஊர்வலகம் காரி துப்பு போகுதுன்னு தன்னை ஒரு உத்தமி மாதிரி காமிச்சுக்கிட்டா. அடி பாவி, ரொம்ப யோகியமானவ மாதிரி என்னமோ கத்துனா கதர்னா, என்னமோ கேட்க கூடாத வார்த்தையை நான் கேட்ட மாதிரி, வாழ இருந்த பள்ளி மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் துள்னா. நடத்த கெட்டவ ரொம்ப நல்லவ மாதிரி நாடகம் போட்டாளே. சும்மா சொல்லக்கூடாது, அவ பெரிய கைகாரிதான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு பூ எடுத்து கொடுக்க சொல்றா. மாமாவும் கொஞ்சம் கூட நாள் கணக்கை யோசிச்சு பார்க்காம அப்படியா அப்படின்னு பொட்டல எடுத்து கொடுக்கறாரு. நான் நாள் கணக்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பிரசன்னா தொட்டு தொடு மாதிரி நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி இப்படி இருந்தோம் அப்படின்னு சமாளிச்சான். என் மக துளசி ரொம்ப நல்லவ, பெருமாள் கோயில் தீர்த்த மாதிரி புனிதமானவன்னு எங்க அப்பா தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடினாரே, இப்ப இது சொன்னா என்ன பண்ணுவாராம்? துளசி கர்ப்பமா இருக்கிறது ஒரு அதிர்ச்சின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே தொட்டுக்கிட்டு இருந்தாங்கிறது இன்னொரு அதிர்ச்சியால இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். துளசி வயித்துல இருக்கிறது பிரசன்னாவோட குழந்தையா இல்ல அந்த வக்கீலோட குழந்தையா? எனக்கு என்னமோ துளசி வயித்துல வளர்றது அந்த வக்கீலோட குழந்தையா இருக்குமோன்னு தோணுது. ஐயோ ஐயோ அத்தை, என்னத்தை இது இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம இந்த சந்தேகத்தை கிளப்பல. இவ கர்ப்பம் தரிச்ச காலத்துல அந்த வக்கீல் வீட்ல இருந்திருக்கா. அந்த காலகட்டத்துல வக்கீலோட பொண்டாட்டி அவனோட இல்லையே. இப்ப கனெக்ஷன் கொடுத்து பாரு. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு ராத்திரி சான்ஸ் கிடைச்சதும் பிரசன்னாவோட ஹோட்டல்ல இருந்தவ இப்ப நாள் கணக்குல வக்கீலோட இருந்திருக்கா. தொடாமதான் இருந்திருப்பாளா இல்ல அவன் தான் விட்டுருப்பானா? இளமை இருட்டும், என்ன வேணாலும் பண்ணும், எதை வேணும்னாலும் பண்ணும். அந்த வக்கீல் எச்ச பண்ணதான் இந்த பிரசன்னா வெள்ளி தட்டுல வச்சு ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு இருக்கான். அத்தை, நீங்க சொல்றது ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு அத்தை. ரெண்டுமே வேணாம், இது சாதாரணமாவே நடந்திருக்கு. நான் ஒரு கதை சொல்றேன், கேட்டுக்கோ. வழக்கம் போல துளசி பிரசன்னா மேல கோவமா இருந்திருக்கா. அந்த நேரத்துல வக்கீலோட வாழ்ந்து கர்ப்பமாயிட்டா. ஏதோ ஒரு விபத்துல சிக்கி பழசெல்லாம் மறந்து போயிட்டா. இதுதான் நேரம், இத விட்டா துளசி நம்ம கைக்கு கிடைக்க மாட்டான்னு அந்த பிரசன்னா நான் தான் உன் காதல, நான் தான் உன் கர்ப்பத்துக்கு காரணம்னு கதை விட்டுட்டு துளசிய கல்யாணமே பண்ணிருக்கான். எந்த மாதிரி குடும்பம் ஒருத்த மானம் கெட்டவள பொண்டாட்டியை ஏத்துப்பான்? அந்த பிரசன்னா பண்ணுவாமா. ஏன்னா அவன் தான் துளசிய தேவதையா நினைக்கிறானே. துளசி கால கழுவி குடிச்சா நேரா சொர்க்கத்துக்கே போலான்னு பைத்தியமா நம்புறானே. இத பார்த்தாமர, நான் சொன்னது நடந்திருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. துளசி கழுத்துல தொங்குறது பிரசன்னா கட்டின தாலி, அவ வயித்துல வளர்றது வக்கீலோட புள்ள. ஏய், இந்த சினிமால எல்லாம் முக்கோண காதல் கதைன்னு 3 பேரை லவ் பண்றதா சொல்லுவாங்கல்ல, அது துளசி விஷயத்துல வேற மாதிரி நடந்திருக்கு.
துளசி ஏன் மகனை காதலிச்சா, பிரசன்னான்றவன கல்யாணம் பண்ணியிருக்கா. இதுக்கிடையில வக்கீல் கிட்ட புள்ளைய வாங்கிட்டா. இது ஒரு மாதிரியான முக்கோணமா இருக்குது இல்ல? சரிக்காதீங்க அத்தை. தப்பா பெத்தாலும் அவ எனக்கு முன்னாடி தாயாக போறா. அவ எல்லாத்துலயும் என்ன ஓவர்டேக் பண்ணிட்டா. எல்லாத்துலயும் என்ன ஓவர்டேக் பண்ண அந்த துளசிய அந்த ஒரு விஷயத்துலயாவது நான் ஓவர்டேக் பண்ணிடுவேன்னு ரொம்ப பெருமையா இருந்தேன். ஒரு போக்கு பார்த்தா எனக்கு முன்னாடி அவ பெற்றுவா போல இருக்கு. நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என் தலை எழுத்து. தோத்துக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். அவ ஜெயிக்கட்டும், அவளே ஜெயிக்கட்டும். பெத்துக்க மாட்டா. அந்த துளசி குழந்தைய பெத்துக்க மாட்டா. அந்த குழந்தை துளசி கர்ப்பத்துக்கு வந்திருக்கே தவிர அவ கைக்கு நிச்சயமா வரவே வராது. அந்த குழந்தை எவனுக்கு சொந்தங்கிறது பிரச்சனையா இருக்குல்ல? பிரச்சனையே இல்ல. அந்த குழந்தை யமனுக்கு சொந்தமானது. அவ வயித்துல வளர்ற குழந்தை இந்த உலகத்தை உயிரோட பார்க்கவே பார்க்காது. கவலைப்படாத தாமரை. துளசி வயித்துல சுமக்கிற அந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே கலைச்சிடலாம். முடியுமாத்த? ஏய், மண்டபத்துல வச்சு அவ கனவையும் கற்பனையும் கலைச்சவ அவ கர்ப்பத்தையே கலைக்க முடியாது. கலைச்சிடலாமா? நீ இந்த விஷயத்துல தோக்க மாட்ட தாமரை. அவதான் தோப்பா. நீ தான் ஜெயிப்ப. இத பாரு, நீ தான் ஜெயிப்ப, அவ தோத்துருவா. வயித்துல இருக்கிற கருவையும் தொலைச்சிடுவா. அத்தை நான் இருக்கேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த கருவை கலைச்சி அந்த துளசி நான் கதற கதற அழ வைக்கிறேன் பாரு. கொஞ்சம் டைம் கொடு, அவளை எப்படி அழ வைக்கிறேன்னு பாரு. என்னமோ தெரியல, இன்னைக்கு இந்த பூ ரொம்ப வாசனையா இருக்கு. மூந்து பாருங்க. ஆமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். நான் உங்களை என்னன்னு கூப்பிட்டோம்? மாமான்னு கூப்பிடவா இல்ல டார்லிங் டியர் அப்படி ஏதாவது கூப்பிடவா? சொல்லுங்க, என்னன்னு கூப்பிடணும்? வாங்க போங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் காமிக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப பழசா இருக்கு. நீ நீ என்ன சும்மா சாதாரணமா பிரசன்னானே கூப்பிட்டுக்கோ. ஐயோ, அப்படியெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். ஒரு நாளும் என் புருஷன் பேரை சொல்லி நான் கூப்பிடவே மாட்டேன். எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தையும் தாய்ங்கிற கௌரவத்தையும் கொடுத்த உங்களை ஐயோ மரியாதை குறைவா பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டேன். நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நான் உங்களை ரொம்ப மரியாதையா தான் கூப்பிடுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு பெண் குழந்தை வேணுமா இல்ல ஆண் குழந்தை வேணுமா? சொல்லுங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல துளசி. குழந்தை நல்லபடியா பிறந்தா அதுவே போதும். ஸ்கேன் பண்ணாம நானே சொல்லுவேன், என் வயித்துல இருக்கிறது பையன்தான். ஏன் தெரியுமா? அவ ரொம்ப உதைக்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இன்னும் அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு. ஏன் தேவையில்லாம போய் சொல்ற? ஆமா, நான் போய் தான் சொன்னேன். அப்படி ஏன் சொன்னேன் தெரியுமா? அது
துளசி, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தானா? முதல்ல பொம்பளைய லட்சணமா அடக்க உடக்கமா நடந்துக்க கத்துக்கோ. இப்பதான் நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. அதுக்குள்ள இதெல்லாம் தேவையா? இப்போ எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? ஒரு சராசரி பொண்ணு சாதாரணமா தம் புருஷன் கிட்ட எதிர்பார்க்கறது தானே. விருப்பம் உனக்கு இருக்கலாம், ஆசை உனக்கு இருக்கலாம், ஆனா அதே ஆசை எனக்கும் இருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? ஆசை எல்லாம் நிறைய இருக்கு துளசி, தேவையில்லாம குழப்பிக்காத. ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் நினைப்பு விருப்பம் எல்லாமே இதுலயே தான் இருக்கணுமா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க துளசி, எப்பப்ப கொஞ்சணுமோ அப்பப்பதான் கொஞ்சணும். முதல்ல நீ அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தானா? முதல்ல பொம்பளைய லட்சணமா அடக்க உடக்கமா நடந்துக்க கத்துக்கோ. விருப்பம் உனக்கு இருக்கலாம், ஆசை உனக்கு இருக்கலாம், ஆனா அதே ஆசை எனக்கும் இருக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் நினைப்பு விருப்பம் எல்லாமே இதுலயே தான் இருக்கணுமா? ஆசை எல்லாம் நிறைய இருக்கு துளசி, தேவையில்லாம குழப்பிக்காத. ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் நினைப்பு விருப்பம் எல்லாமே இதுலயே தான் இருக்கணுமா? துளசி, துளசி, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தானா? முதல்ல பொம்பளைய லட்சணமா அடக்க உடக்கமா நடந்துக்க கத்துக்கோ. துளசி, துளசி, இங்க பார், உனக்காக காஃபி கொண்டு வந்து எடுத்து. இத பார், உனக்காக நானே காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். சூடாறதுக்குள்ள சாப்பிடு. நானே சூடா தான் இருக்கேன். தெரியுது, தரல நிக்க முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், எங்க இருந்து போலாம். போலாம், போலாம். எங்க போலான்னு சொல்லு. சினிமாக்கு போலாமா இல்ல பீச்சுக்கு போலாமா? போலான்னு சொன்னது நீ தானே. போலான்னு சொல்லிட்டு எங்க போலான்னு சொல்லாம இருந்த எப்படி? சொல்லு, சினிமாவா பீச்சா இல்ல எங்க வேணாலும் போலாம். இன்னைக்கு இந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுற நீங்க நேத்து ஏன் அந்த மாதிரி பேசுனீங்க? நேத்து அது வேற இது வேற துளசி. என்ன வேற வேற? நான் என்ன உங்களுக்கு ஆகாதவளா போயிட்டேனா? அச்சச்சோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நான் வேற டென்ஷன்ல இருந்தேன் துளசி. அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? நான் உங்க கூட பேசவே கூடாதுன்னு இருக்கேன். அப்பா,
நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா செஞ்சுட்டேன்? இல்லையா பின்ன? நேத்து நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் முகத்துல ஆசிட் ஊத்துன மாதிரி இருந்தது. எந்த அர்த்தத்துல அப்படி எல்லாம் பேசுனீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வார்த்தைகளோட வலி போகாமலே இருக்கு. சரி, எப்ப போவோம்? எப்பவுமே போகாது. நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் மறக்கவும் மாட்டேன். மறக்காது, மறக்கவே மறக்காது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு ஒன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்து. வாமா துளசி. என்ன, உனக்காக பிரசன்னா காஃபி கொண்டு வந்தானே, நல்லா இருந்துச்சா? அவன் ரொம்ப பிரமாதமா காஃபி போடுவாம்மா. எப்படி இருந்துச்சு? என்னம்மா, ஏன் உம்மன் இருக்க? காஃபி நல்லா இல்லையா? இல்லக்கா, அவர் நடந்துக்கிறது தான் நல்லா இல்ல. ஏன்? எங்களுக்கு என்ன கல்யாணமாகி 40-50 வருஷமா ஆச்சு. கோவப்படுறாரு, கத்துறாரு. ஏன் கோவப்பட்டான்? எதுக்காக கத்துனா? அது எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தானா? முதல்ல பொம்பளை லட்சணமா அடக்க உடக்கமா நடந்துக்கிறது. நீங்களே சொல்லுங்க, ஒரு மனைவியா நான் உரிமை எடுத்துக்கிறது தப்பா? சொல்லுங்கக்கா, நான் என்ன வேத்து மனுஷியா, வெளியாளா? இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படாம வேற என்ன பண்றது? எனக்கு எல்லாமே அவர் தானே. நான் அவரை நம்பி தானக்கா இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். இவர் இந்த மாதிரி நான் அவமானப்படுத்தினா நான் என்ன பண்றது? நீ அதை அவமானமா எடுத்துக்கிற? அக்கா, நீங்க உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. ஒரு பொண்ணா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் ஆசை ஏக்கம்லாம் இருக்காதா? நான் இல்லைன்னு சொன்னா அவ எதுக்காக விலகி போறான்னு எனக்கு தெரியும். எதுக்காக சொல்லுங்கக்கா, எதுக்காக அவர் விலகி போறாரு? அது அது வந்து நீ இப்ப கர்ப்பமா இருக்கலமா, இந்த மாதிரி நேரத்துல நெருக்கமா இருந்தா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமேன்னு தான் அவன் விலகி போறான். நான் தான் பார்த்து நடந்துக்கோன்னு அவன்கிட்ட சொன்னேன். அதனாலதான் அவன் உன்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டான். இல்லக்கா, வேற என்னமோ காரணம் இருக்கு. வேற எந்த ஒரு காரணமும் இல்லம்மா. நான் சொன்ன வார்த்தைக்காக தான் அவன் உன்னை விட்டு விலகி இருக்கான். நீ கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. இங்க பாருமா, நான் உனக்கு ரொம்ப தெளிவாவே சொல்றேன். என் தம்பி உன் மேல உயிரையே வச்சிருக்கான். சத்தியமா சொல்றேம்மா, அவன் உனக்காகவே வாழறவன். சரி, நீ வா என் கூட வா.